இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்இஎல்ல ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்இஎல்ல என்னென்ன ஹெட்டிங் நம்ம கவர் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னா தொடர் வரிசை, சீரீஸ், அதுக்கப்புறம் கூட்டு தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பெருக்கு தொடர் வரிசை, கடைசியாக சிறப்பு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசைனா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், சிறப்பு தொடர் வரிசை. ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான ஹெட்டிங் தான். இது எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணி முடித்தோடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஏன்னா புக்கில் இதில் பார்க்காத ஒரு சில கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க. அதையும் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? இதை தவிர்த்து வேறு வித்தியாசமாக கேட்டாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்லேருந்து அட்டன் பண்ணிடலாம் நம்ம கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ABCLM மொத்தம் ஒரு 5 ஆல்ஃபபெட் இருக்கு. இது என்ன சொல்றாங்க? கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன கேட்குறாங்க? இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாடல் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தது கிடையாது. ஆனால் ஆல்ஃபபெட்டு கொடுத்து கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நம்பர் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் எடுக்க சொல்லியிருப்போம். கரெக்டா? LM இது எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏபியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 நம்பரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிற மாதிரி நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் என்ன எடுக்க சொல்லியிருப்போம் அப்படின்னா 1 2 3 4 5. இது ஆல்ரெடி ஸ்கூல் புக் நடத்தும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? அதே கான்செப்ட் தான். ஏபிசி மட்டும் நம்ம பார்த்துருப்போம். இங்கே எக்ஸ்ட்ரா LM சேர்த்துருக்காங்க. அப்போ அதை அப்படியே வரிசையாக எழுதிக்கிற வேண்டியதான். இப்போ இந்த நம்பர் எனக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கும். சரிங்களா? காமன் டிஃப்ரென்ஸ் என்ன? 1 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போது அந்த வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A minus 4B plus 6C minus 4N plus M equal to A இருக்க இடத்துல 1 minus 4B, B இருக்க இடத்துல 2, 4 2s are 8, 1 minus 8. அடுத்து 6C, 6 3s are 18 plus 18. அடுத்து minus 4L, L 4 அப்போ 4 into 4 16 minus 16. M சரிங்களா? M இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கோம்? 5 ப்ளஸ் 5. இப்போ என்ன வரும்னு பாருங்க. 1ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணால் 19, 19ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 24. ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேர்மாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெகட்டிவ் டேர்ம் பண்ணுறேன். ரெண்டுமே மைனஸு. அப்போ மைனஸ் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். 16 8 24. அப்போ 24 24 பேருச்சுன்னா ஆன்சரு 0ன்னு வரும். டி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். ஏபிசி கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்போம்னா 1 2 3 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு போட்டு பாருங்கள், ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது உறுப்பு ஜென்ரல் டேர்ம் ஜென்ரல் டேர்ம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா TN அப்படின்னு சொல்லுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? 2n ஸ்கொயரு மைனஸ் 3n ப்ளஸ் 1. இதுதான் எனக்கு ஜென்ரல் டேர்ம். ஜென்ரல் டேர்ம் என்ன சொல்லுவோம்னா TN அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த 8th டேர்ம். 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வேறு ஒன்றுமே இல்லை. n இருக்கிற இடத்துலலாம் 8 போட்டால் போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ T8 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 8 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 8 ப்ளஸ் 1. 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 64. 64 இன்ட்டு 2 128 மைனஸ் 3 8 24 ப்ளஸ் 1. அப்போது 129 மைனஸ் 24 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா 105ன்னு வரும். ஏ ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் டேர்ம் பொது உறுப்பு கொடுத்துட்டு ஏதாச்சும் பர்டிகுலராக ஒரு நம்பர் கொடுத்து அந்த டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன இருக்கிறதுலாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா T11 கண்டுபிடிச்சி பாருங்க. ஓகே, கொஸ்டின் கேட்டிருக்கிறது T8 கேட்டிருக்காங்க. T11 ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ என்ன இருக்கிறதுலாம் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? 11 போட்டால் போதும். அடுத்து
-1, -5/6, -2/3 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வெறும் தொடர் வரிசைன்னு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இது ஏபியா இல்லை ஜிபியா அப்படின்னு சொல்லி எதுவுமே நம்ம கொடுக்கல. அப்போ நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஓகேவா? ஜிபி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜிபியான்னு பாருங்க. ஜிபியான்னு செக் பண்ண என்ன பண்ணணும்? காமன் ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகணும். காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? R1 = செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். கரெக்டாக? இப்போ இங்கே பாருங்க என்ன வரும்? R1 ஜிபி இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக ஏபியா தான் நமக்கு இருக்க போகுது. R1 வந்து செகண்ட் டேர்ம் -5/6 -1. இப்போ மைனஸ் கேன்சல் ஆகி ஆன்சரு 5/6ன்னு வரும். கரெக்டாக? இந்த 6 அப்படியே கீழே வந்துடும். அடுத்து R2 தேர்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் -2/3 -5/6. மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 2/3 இது வந்து ரெசிப்ரோக்கில் போகும். ரெசிப்ரோக்கில் போனால் 6/5. சரிங்களா? வகுத்தல் வந்து பெருக்கலாக மாறும், டிவிஷனாக மாறும். டிவிஷனாக மாறும்போது இது தலைகீழாக ரெசிப்ரோக்கலாக போகும். கேன்சல் பண்ணிங்கன்னா 1 இங்கே 2, அப்போ 4/5. R1 R2வும் வேற வருது. கரெக்டாக? அப்போ இது வந்து நமக்கு ஜிபி கிடையாது. அப்போ என்ன தான் கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்கிற சீரியஸ் வந்து ஏபி. சரிங்களா? இதில் உறுப்புகளின் எண்ணிக்கை ஹவு மெனி நம்பர்ஸ் அல்லது ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரெண்டில் எந்த வார்த்தைனாலும் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எண்ணு கண்டுபிடிக்கணும். எண்ணு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ரைட்டாக ரீகால் பண்ணி பாருங்க. n = L - a/d + 1. ஓகேவா? இப்போ இதில் ஏ என்ன? நமக்கு -1. டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன? -5/6. ஃபார்முலாவில் உள்ள மைனஸு T1 வந்து என்ன அப்படின்னா -1. ஓகேவா? அடுத்து -5/6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6ல் 5 போயிடுச்சுன்னா 1ன்னு வரும். 1/6ன்னு வரும். எல் அப்படிங்கிறது கடைசியாக கொடுத்துருக்கு. கடைசி என்ன கொடுத்துருக்காங்க? 10/3 10/3. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. n = 10/3 மைனஸ் ஏ வந்து என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -1 பை டி வந்து எவ்வளவு? 1/6 + 1. அப்போ 10/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 பை 1/6 + 1. இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 3. 10 + 3 13/3ன்னு வரும். வகுத்தல் வந்து என்னவா மாறும்? பெருக்கலாம் மாறும். பெருக்கலாம் மாறும்போது தலைகீழாக போகும். 6/1. இங்கே ஒரு 1 இருக்குது. இந்த 1 மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த +1 போடாமல் விட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்களேன். 1 இங்கே 2ன்னு வரும். 13 2 26 + 1 ஆன்சரு 27ன்னு வரும். அப்போ இந்த ஏபியில் டோட்டலாக எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா 27. மொத்தமாக 27 நம்பர் வந்து இந்த இதில் இருக்குது. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கிறதுல நம்ம கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து 1³ + 2³ + 3³ என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து 6084 கிடைக்கும்? 6084 அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஹவு மெனி டேர்ம்ஸ்? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கியூப் ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா? அப்போ ஃபார்முலா என்ன? எக்ஸட்ரா n³ = n × n + 1/2 ஓகே. இப்போ இதில் என்னக்கு பதிலாக என்ன வேல்யூ போடணும்? போடும்போது எனக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ n × n + 1/2 எவ்வளோ அப்படின்னா 84. ஓகே. இப்போ நம்ம ஸ்கொயரை எடுக்கணும். ஸ்கொயரை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 6084 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே. இப்போ 60 84 2 2
நம்ம பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கேயும் போடணும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதான் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இப்போ டக்குன்னு போகிறேன். சரிங்களா? 7 49 மிச்சம் ஒரு 11. இதை அப்படியே இறக்கிடணும். அடுத்து இதை 2ஆல் பெருக்கினா 4ன்னு வரும். சரிங்களா? இங்கே 8 போட்டு பார்ப்போம். 8 8 64 மிச்சம் 6, 4 8 32, 38 மிச்சம் 3 கரெக்டாக வந்துச்சு. அப்போ 78ன்னு வரும். இது எப்படி 8 நான் எடுத்தேன் அப்படிங்கிறது அந்த டிஸ்கஷனில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை பாருங்கள். ஓகே. அப்போ n × n + 1/2 = 78. இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ n × n + 1 = 78. 2ஐயும் பிறகுனா 72 140, 8 2 16, 140ஐயும் 16ஐயும் கூட்டினா 156. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். என்ன பண்ணணும்? ஆப்ஷன்லேருந்து போகிற மாதிரி பார்க்கணும். ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 14 11 13 12, 14 11 13 12. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. எதுக்கு 156 வருதுன்னு பாருங்க. 14 ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணுவோம். எனக்கு வர 14 × 14 + 1 15. இது ஃபுல்லாமே நீங்கள் பெருக்க வேண்டாம். ஐநாங்க என்ன 20ன்னு வரும். அப்போ யூனிட் டிஜிட் வந்து என்ன வருதுன்னா 0ன்னு வருது. ஆனால் நமக்கு என்ன வரணும்? 6ன்னு வரணும். அப்போ இது வராது. அடுத்தது 11 × 11 + 1 12ன்னு வரும். கரெக்டாக? இதை பெருக்குனிங்கன்னா 2 2, ஆனால் நமக்கு 6 வரணும். அப்போ இதுவும் வராது. அடுத்து இங்கே 13 × 13 + 1 14. கரெக்டாக? 3 12ன்னு வரும். அப்போ இதுவும் வராது. அப்போ இதுதான் நமக்கு வரப்போகுது. செக் பண்ணி பார்த்துக்கணும். 12 × 12 + 1 13, 3 6. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அது போல் ஆப்ஷன் வந்து போட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம. ஓகேவா? இப்படி பண்ணுறது தான் நமக்கு ஈஸி. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை மாதிரி ஒரு 3 சம் 4 சம் பார்த்துருப்போம். எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கிறது நம்ம கேட்பாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஸோ இதே மாதிரி அந்த ஸ்பெஷல் சீரீஸில் பார்த்துருப்போம். என்ன சொல்கிறாங்க? விஜய் என்பவரிடம் 15 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 28 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 14 வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதத்தை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? ஸோ இதில் வந்து என்ன ஷேப்புன்னு சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷில் பாருங்க, ஸ்கொயர் கலர் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா சதுர வடிவ இப்படி கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கல. அதனால் நம்ம இங்கிலீஷில் பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷில் பார்க்கும்போது ஸ்கொயர் ஷேப்பில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எனக்கு அளவு வேறு வேறு இருக்கிற மாதிரி இது ஸ்கொயர் கிடையாது. இந்த மாதிரி ஸ்கொயர் பேப்பர் வந்து என்கிட்ட நிறையா இருக்குது. சரிங்களா? எத்தனை இருக்குது அப்படின்னா ஒரு 14 இருக்குது என்கிட்ட. இப்போ இது என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நான் வைக்கிறேன். இப்படி வைக்கும் போது எனக்கு ஒரு ஏரியா கவர் ஆகும். பார்த்தீங்களா? அந்த ஏரியாவோட மொத்த பரப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்ன அளவு இருக்குது? 15 16 17 எக்ஸெட்ரா 28. சரிங்களா? ஏரியா பற்றி பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன ஷேப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர் ஷேப்பு. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன? ஏ ஸ்கொயர். சதுரத்தின் பரப்பு. என்ன வரும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்ன வரும்? ஏரியா ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 28 ஸ்கொயர். ஓகே. ஏன் ப்ளஸ் பண்ணுறேன்னா அவங்க டோட்டல் ஏரியா தான் கேட்குறாங்க. டோட்டல்னாலே ப்ளஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா கிடையாது. நமக்கு ஃபார்முலா வந்து எதுலேருந்து தான் இருக்குன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸெட்ரா
எண்ணில் போய் முடிக்கணும் சரிங்களா. எதுலனாலும் முடிக்கலாம், ஆனால் ஸ்டார்ட் ஆகிறது நமக்கு 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஃபார்மில் என்ன வரும்? n இன்ட்டு n + 1 2n + 1 6. ஓகேவா. ஆனால் இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகுது எதில் ஸ்டார்ட் ஆகுது? 15ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. சம்மை வந்து நான் கொஞ்சம் மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் அந்த ஸ்பெஷல் சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம். 28² என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன், எக்ஸட்ரா கடைசி எதில் முடியுது? 28² சரிங்களா. இங்கே ஏதோ ஒரு இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு 15² உங்களுக்குள்ளே எக்ஸட்ரா வந்திருக்கும். போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல 15² + 16² + எக்ஸட்ரா 28² சரிங்களா. ஆனால் இது என்னோட சம்மு கிடையாது. என்னோட சம்மு 15 இதுலேருந்து ஆரம்பிக்கு. அப்போது இந்த 15க்கு முன்னாடி உள்ளது எதுவுமே எனக்கு தேவையில்லை. கரெக்டாக. அப்போ அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். எப்படி ரிமூவ் பண்ணலாம்? திருப்பி 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ளஸ் 15 இருக்கா? அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளது எதுவுமே தேவையில்லை. 15 இருக்கா? இதுக்கு முன்னாடி உள்ளது இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. அப்போ அதை மைனஸ் பண்ணிடுறேன். 14². ஓகே. ஸோ இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி கொடுத்தாங்க, 1ல் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா 1ல் இருந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் எல்லாத்தையுமே எழுதிருங்க. எழுதுனதுக்கப்புறம் மைனஸ் போட்டு திருப்பி 1ல் ஆரம்பிங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு முந்தின நம்பர், 15க்கு முந்தின நம்பர் என்ன? 14. அது வரைக்கும் செகண்ட் டேர்மாக எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க, புரியுது கஷ்டமாக இருக்குன்னா ஷார்ட்டாக இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 15², 16², 17². எனக்கு இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அப்போ நான் கொஸ்டினை வந்து சேஞ்ச் பண்ணணும். 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். 1², 2² எக்ஸட்ரா எதில் முடியுதோ அதில் முடிச்சிருங்க சரிங்களா. மைனஸ் பண்ணிவிட்டு திருப்பி 1² + 2² எக்ஸட்ரா இங்கே என்ன இருக்கோ அதுக்கு முந்தின வரைக்கும். அப்போ 14². அவ்வளோதான். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு n இருக்கிற இடத்துல 28 டைரெக்டாக போடுறேன். 28 + 1 29 இன்ட்டு 2 இன்ட்டு 28 56. 56 + 1 57/6 மைனஸ் இங்கே சரிங்களா. என்ன இருக்கிற இடத்துல 14 இன்ட்டு 14 + 1 15 இன்ட்டு 28 29/6ன்னு வரும். ஓகே. இப்போ கேன்சல் பண்ணுங்களேன். 32 6 இங்கே 14 1 இங்கே 19 இங்கே 23 6 5 1 இங்கே 7. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பெருக்கணும் சரிங்களா. பெருக்கிறது கொஞ்சம் பெரிய வேலை தான். ஓகே. ஸோ 14 29 ஓகே. 9 36 மிச்சம் 3. இதோட வேற என்ன பண்ணலாம்னா, ரெண்டுலேயுமே 29 இருக்கா? அப்போ 29 காமனாக வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும்? 14 இன்ட்டு 19 மைனஸ் இங்கே 5 இன்ட்டு 7. கொஞ்சம் சின்னதாக முடியும்னு நினைக்கிறேன் மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ 29 இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? இதை 20ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். 20 இன்ட்டு 14 எவ்வளோ வரும்னா 280ன்னு வரும். கரெக்டாக. 20 இன்ட்டு 14 14 2 28 280. ஆனால் நம்ம 19 தான் இருக்குது. ஒரு 14 மைனஸ் பண்ணியிருக்கேன். 266ன்னு வரும். செக் பண்ணி பாருங்கள். 9 36 மிச்சம் 3 1 4 4 7 1 9 9 1 6 6 1 266 மைனஸ் 7 35. அப்போ 29 இன்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 231ன்னு வரும். கரெக்டாக. இப்போ கடைசி 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 9 9. அப்போ யூனிட் பிளேஸ் 9 இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. கரெக்டாக. ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. இங்கே 5 5 அங்கே 4 இருக்குது. இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் 9 இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். 4 9 9 9 3 27 மிச்சம் 2 9 18 20 2 6 4 9 9 6 6 66 99 66 99. ஓகேவா. இந்த சம்மு வந்து நமக்கு ரிப்பீட்டடாக நிறையா தடவை இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சம் நான் தரேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். (25²). ஓகேவா.
ஸோ ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணல கரெக்டாக. அப்போ சம்மை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி ஆகணும், சம்மை மாற்றி ஆகணும். அப்போ எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதையாச்சும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் கமெண்டில் போட்டு பாருங்கள் என்ன வரும். இதுக்கு வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் சம்மை வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அடுத்து கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் வந்து சம்மை வந்து நம்ம கேட்குறாங்க. எத்தனை சம்மு? 20 டேர்ம்ஸ். அப்போ S20 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாமே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனில் கொடுத்தாலே கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹோல் நம்பராக இருந்தால் நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இது லைட்டாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் செஞ்சு பார்த்துடலாம். ஏ வந்து 1, டி வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் கரெக்டாக. அப்போது 7 - 4, 7ல் 4 போயிடுச்சுன்னா 3/4. ஓகேவா. SN ஃபார்முலா என்ன? n/2 2a + n - 1 × d கரெக்டாக. n இருக்க இடத்துல 20/2 2a 2 + 19 × d இருக்க இடத்துல 3/4. அப்போ ஒரு 10 × இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 19 3 57 57/4. இந்த பக்கம் ஒரு 2 இருக்குது, ஈர்னாங்க 8 கரெக்டாக. அப்போ 8 + 57 65 வரும், 65/4 வரும் கரெக்டாக. அப்போ 2 4 5 5 25 மிச்சம் 2 5 30 32 325/2. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா. அடுத்து ஸோ இதுவும் நமக்கு அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா. ஸ்பெஷல் சீரீஸ் சிறப்பு தொடர் வரிசையில் பார்த்துருப்போம். ஆன் நம்பராக போது கடைசியாக ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க கரெக்டாக. அப்போ ஷார்ட்டாக என்ன பண்ணுவோம், இங்கே என்ன இருக்கோ அதோட ஒரு 1 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வருதோ அதை ஸ்கொயர் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா. இதுதான் ஷார்ட்கட்டு. கடைசி இதை எல்லுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது ஃபார்முலா வந்து என்ன வரும்னா L + 1/2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 55 + 1 என்ன வரும்? 56. 56 2ஆல் டிவைட் பண்ணால் 28ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 28 ஸ்கொயர்னு வரும். சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள், 28னா என்ன அர்த்தம்? 28 ஒரு 2 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டாக. 8 8s are 64. யூனிட் பிளேஸ் வந்து 4ன்னு நமக்கு வரும். அப்போ இது வராது, இது வராது, இது வராது, இது வராது, இதுதான் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு நல்லா தெரியும், 28 ஸ்கொயர் பண்ணால் 284 அப்படின்னு சொல்லி டக்குன்னு போட்டுருவாங்க. நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணாமல் யூனிட் பிளேஸை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அந்த மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து இந்த மாடல் வந்து நமக்கு முக்கியமானது. ஆல்ரெடி அந்த சிறப்பு தொடர் வரிசையில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா ஒரு 2 ஃபார்முலா 1 + 2 + 3 எக்ஸட்ரா n. ஃபார்முலா என்ன? n × n + 1/2 சரிங்களா. அடுத்து 1³ எக்ஸட்ரா n³. இதுக்கு ஃபார்முலா என்ன? n × n + 1/2 தி ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக. இப்போ வேறு ஒன்றுமே இல்லை, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு நிறையா சம்ம நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா. எப்படி கேட்பாங்க அப்படின்னா 1 + 2 + எக்ஸட்ரா n = ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா 1³ + 2³ + எக்ஸட்ரா n³. இது வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஃபஸ்ட்டு மாடல். செகண்ட் மாடல் வந்து என்ன அப்படின்னா 1³ + 2³ + எக்ஸட்ரா n³. இது வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இது கொடுத்துட்டு இது கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். ஓகேவா. இங்கே ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். இதே இது n³ கொடுத்துட்டு இது கேட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். ஓகே. இப்போ 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இதுக்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தா என்ன வரும் 6ன்னு வரும். அதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஏன் அப்படின்னா ஃபார்முலாவை பாருங்கள். இதுக்கு என்ன வித்தியாசம்னா இதை ஸ்கொயர் பண்ணால் இது கிடைச்சிடும் நமக்கு கரெக்டாக. ஹோல் ஸ்கொயர் போட்டால் இது கிடைச்சிரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இது நமக்கு கிடைச்சிடும் கரெக்டாக. இந்த ரெண்டு இதையும் ரிலேட் பண்ணி நமக்கு நிறையா சம்மு கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான கான்செப்ட். ஒரு 5-6 சம் இது மாதிரி நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். கியூபு கொடுத்துட்டு சாதாரணது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ n கியூபு கொடுத்துட்டு என்ன கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 8281. இதுக்கு ஸ்கொயர் ரூட் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் பார்த்தா என்ன வரும் 4 டிஜிட் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் பார்த்தா 2 டிஜிட் வரும். அப்போ இது வராது சரிங்களா. 8281 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 8281 9 9s are 81 ரிமைனிங் ஒரு 1. இது 9 2s are 18 1 இது ஒரு 1 0. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 91 அப்படின்னு சொல்லி வரும். இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா. சுருக்கு சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்கொயர் ரூட் அந்த ஹெட்டிங் கீழே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஓகேவா. இதுக்கு ஆன்சர் வந்து 91 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த சம் பாருங்கள். Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் T2n மைனஸ் Tn இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் சரிங்களா. டிஎன் ஃபார்முலா என்ன a + n-1 × d கரெக்டாக. இங்கே n இருந்துச்சுன்னா இங்கே n போடணும், இங்கே 8 இருந்துச்சுன்னா இங்கே 8 போடணும். இப்போ நமக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க T2n. அப்போ n இருக்கிறதுலாம் என்ன போடணும் 2n போடணும். அப்போ a + 2n-1 × d ஓகேவா. இப்போ a ப்ளஸ் இந்த டியை உள்ளே கொண்டு வாங்க. உள்ளே கொண்டு வந்தால் என்ன வரும் nd மைனஸ் டின்னு வரும் கரெக்டாக. இங்கே டியை உள்ளே கொண்டு வந்தால் a + 2nd மைனஸ் டின்னு வரும். இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, அதாவது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ a + T2n மைனஸ் Tn ஈக்குவல் டு a + 2nd மைனஸ் டி மைனஸ் இங்கே என்ன வரும் a + nd மைனஸ் டின்னு வரும். அப்போ a + 2nd மைனஸ் டி மைனஸை உள்ளே கொண்டு போங்க. அப்போ -a மைனஸ் nd ப்ளஸ் டின்னு வரும். ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகிரும், மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிரும். அப்போ 2ndல nd போயிடுச்சுன்னா வெறும் n × டின்னு வரும். ஓகேவா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா. இப்போ ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க T2n மைனஸ் Tn. ஓகேவா. இப்படியும் கேட்பாங்க. ஒரு சில நேரம் T25 மைனஸ் T15 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா. இங்கே அது போக என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ சம் எக்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா கீழே இருக்கிற ரெண்டையும் அப்படியே மைனஸ் பண்ணணும். 2n மைனஸ் n இன்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேவா. இதுதான் நமக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா. பேஸ் என்ன இருக்கும் இங்கே மைனஸ் தான் கேட்குறாங்களா. அப்போ பேஸை மைனஸ் பண்ணிடுங்க இன்ட்டு டி. அப்போ என்ன வரும் 2nல n பேஜ்னா ndன்னு வரும் கரெக்டாக. அதே ஃபார்முலா தான் வந்திருக்கு. கடைசி ஸ்டெப்பு இப்படி தான் வந்து நிற்கும். 2nd இங்கே மைனஸ் nd ரெண்டுலேருந்து டியை காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுத்தால் என்ன வரும் இங்கே 2n இங்கே மைனஸ் n கரெக்டாக. கடைசி ஸ்டெப்பை இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஓகே. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடலில் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்பாங்க T25 மைனஸ் T15 டி வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ஓகே. பேஸை அப்படியே மைனஸ் பண்ணிவிட்டு காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ இங்கே என்ன வரும் பேஸை அப்படியே மைனஸ் பண்ணிடணும். காமன் டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 25 மைனஸ் 15 வந்து 10xன்னு வரும். ஓகே. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு சம் தரேன், அதை ட்ரை பண்ணிப்பாங்க. d = -3 எனில் T25 மைனஸ் T30 இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பாருங்கள். ஓகேவா. அடுத்து 1 + 4 + 16 இந்த தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால்
கூடுதல். இங்கே நமக்கு சீரியஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏபியா ஜிபியா அப்படிங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை பாருங்களேன், 4 நாள் 4 4 16. அப்போ 4 மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறாங்க. மல்டிப்ளை பண்ணாலே அது வந்து நமக்கு ஜிபி. ஓகேவா? சம்மு பற்றி பேசுகிறாங்க. அப்போ எஸ்என் ஃபார்முலா என்ன? எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இங்கே ஏ என்ன? 1, ஆர் வந்து செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போது 4/1 ஆன்சரு 4. எஸ்என் சம்மு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1365 ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஆர் வந்து 4 பவர் n மைனஸ் 1 பை 4 மைனஸ் 1. ஓகே, அப்போ 1365 4ல் 1 பேஜ்னா 3. டிவிஷன் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் தான் மல்டிப்ளிகேஷனில் வரும். இங்கே 4 பவர் n மைனஸ் 1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 5s are 15 ரிமைனிங் 1, 3 6s are 18 19 ரிமைனிங் 1 0 1 மைனஸ் 1 இந்த பக்கம் தான் ப்ளஸ் 1 4 பவர் n. அப்போ 4 பவர் n ஈக்குவல் டு 4096ன்னு வரும். இங்கே 4 பவர் n இருக்கா? அப்போ இதையும் 4 பவர் சம்திங்னு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது பேஸும் கேன்சல் ஆகி எனக்கு n கிடைச்சிரும். அப்போ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி லாங் டிவிஷன் போட்டு பார்க்கணும். 4ஆம் வாய்ப்பாடு போட்டு பாருங்க. 1 நாள் 4 0 ஈர்னாங்க 8 மிச்சம் 1 4 16. திருப்பி 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் 2 5 6. திருப்பி 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் 6 4. 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் 16 4 4. அப்போ 4 டோட்டல் எத்தனை தடவை இருக்குது? 3 6 தடவை இருக்குது. ஈக்குவல் டு 4 பவர் 6. அப்போ பேஸு கேன்சல் ஆகி n ஈக்குவல் டு 6ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த சம் வந்து நம்ம ப்ரீவியஸில் கேட்டுருது. ஓகேவா? இந்த மாடல் கொஞ்சம் நிறையா தடவை கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம். அங்கே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு 1 + 3 + 5 எக்ஸட்ரா 55. இங்கே எக்ஸட்ரா 55 வரைக்கும் சம்மு கேட்டிருப்பாங்க. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? 1 + 3 + 5 எக்ஸட்ரா 25 டேர்ம்ஸ். ஓகேவா? அதாவது ஆன் நம்பராக எழுதிட்டு போங்க. சரிங்களா? இது அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வரணும். 1 2 3 4 5 அப்படி கவுண்ட் பண்ணும்போது எத்தனை வரணுமா? 25 வரும்போது நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் சம்மு என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். என்ன வரும் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். இதுதான் நமக்கு ஷார்ட்கட். ஒரிஜினல் ஃபார்முலாவும் இதுதான். 25 ஸ்கொயரு. அப்போ ஆன்சரு 625ன்னு வரும். ஓகேவா? அதாவது ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா 1 + 3 + 5 + எக்ஸட்ரா n உறுப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா வந்து n². இது 1 + 3 + 5 + எக்ஸட்ரா n இப்படி நிப்பாட்டினாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? n + 1/2² இது ரெண்டை வச்சு நமக்கு நிறையா சம்மு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் ஒரு சம் ஹோம்ஒர்க் தரேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 27. 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 27 டேர்ம்ஸ். 27 உறுப்புகள் வரை 27 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? 27 வரும்போது இங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. இங்கே கவுண்ட் பண்ணிகிட்டே போங்க. 27 டேர்ம்ஸ் வரணும் நமக்கு. ஓகே, இது ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்கள். இது ரெண்டுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி பாருங்கள். அடுத்து 5 + 9 + 13 இந்த தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து 189 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் நான் பண்ணுறேன், ரிமைனிங் நீங்கள் பண்ணுங்கள். 5 9 13 இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு ஏபி. ஓகே, 4 4 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ ஏ வந்து 5, பி வந்து 9. எஸ்என் ஃபார்ம்னா என்ன? n/2 2a + n - 1 × d. எஸ்என் சம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 189. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 189 = n/2 10 ப்ளஸ் d வந்து எவ்வளவு? சாரி, d வந்து 9 - 5 ஆன்சரு
4 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஆன்சர் 4 வருமா? அந்த 4 உள்ளே கொண்டு வந்துருங்க. 4n மைனஸ் 4. அப்போ n/2 10ல் 4 போயிடுச்சுன்னா 6 ப்ளஸ் 4n. இதுலேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துடலாமா? வெளியில் எடுத்துட்டா என்ன வரும்? இன்ட்டு 2. அப்போ 3 ப்ளஸ் 2n. இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 189 ஈக்குவல் டு n இன்ட்டு 3 ப்ளஸ் 2n. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எதுக்கு வந்து 189 வருதுன்னு பாருங்கள். என்னக்கு பதிலாக ஒவ்வொரு இதாக பண்ணுங்க. 8. அப்போ 8 ஈரட்டா 16 19 19 8 எவ்வளவு அந்த மாதிரி பார்த்துட்டே வாங்க. எந்த ஆப்ஷனுக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டவுட்டாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸில் ஒன்று பண்ணியிருப்போம், அதை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து சொன்னோம் பார்த்தீங்களா, n கொடுத்துட்டு n³ கேட்பாங்க, அல்லது n³ கொடுத்துட்டு n கேட்பாங்க. இந்த சம் நமக்கு ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம். சரிங்களா, n கொடுத்துட்டு n³ கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். கரெக்டாக? அப்போ கேவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? k² வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இது வந்து நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. இது ஏபியா ஜிபியா அப்படின்னு சொல்லி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதை நல்லா பாருங்களேன். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்படியே 2-வை மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறாங்க. மல்டிப்ளை பண்ணாலே அது வந்து நமக்கு ஜிபி. கரெக்டாக? ஏ வந்து என்ன? 2, ஆர் வந்து என்ன? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஆன்சரு 2. இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து என்னன்னு எடுக்கணும்னா டிஎன்னு எடுக்கணும். 1024 ஃபார்முலா என்ன வரும்? டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1 வரும். இது ஆல்ரெடி ஜிபி பார்க்கும்போதே பார்த்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? லைட்டாக ஞாபகம் இருக்குது. 1024 ஏ இருக்கிற இடத்துல 2 போடணும், ஆர் இருக்கிற இடத்துல 2 பவர் n-1. இப்போ n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கேன்சல் பண்ணிக்கணும். 1 இங்கே 5 1 2. அப்போ 2 பவர் n-1 ஈக்குவல் டு 5 1 2ன்னு வரும். கரெக்டாக? இங்கே 2 பவர் சம்திங் இருக்கா? அப்போ இதையும் 2 பவர் சம்திங் எழுதுங்க. இந்த மாதிரி போட்டு பாருங்க. ஓகேவா? அப்போ 2 பவர் n-1 ஈக்குவல் டு 2 பவர் எத்தனை 2 வருதுன்னு பாருங்க. பேஸ் 1 போல இருந்துச்சுன்னா பவர் 2 நமக்கு ஈக்குவல். கரெக்டாக? அப்போ n-1 ஈக்குவல் டு இங்கே ஒரு நம்பர் வரும், -1 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இந்த வேலையை நீங்கள் பண்ணிப்பாங்க, ட்ரை பண்ணிப்பாங்க. சரிங்களா? வருது நான் பண்ணுறேன். 2 போட்டால் என்ன வரும்? 256. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி ஜிபிலேயே நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸோ திருப்பி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா இதில் நெகட்டிவில் நமக்கு வந்திருக்கு. மற்றபடி இதுக்கு முன்னாடி பார்த்து எல்லாமே பாசிட்டிவ் தான், இப்போ நெகட்டிவ் வந்திருக்கு. அதனால ஒன்றுமே இல்லை. ஏ வந்து என்ன நமக்கு 24, டி வந்து என்ன செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஆன்சரு -3ன்னு வரும். எஸ் என்ன வந்து என்ன கூட்டுத்தொடர்னு கொடுத்துட்டாங்க, அதனால தான் நான் டி கண்டுபிடிக்கிறேன். எஸ்என் வந்து -351. எஸ்என் ஃபார்ம்னா என்ன? n/2 2a plus n-1 இன்ட்டு டி. இதெல்லாம் அந்தந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். n நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். n/2 2a 2 × 24 48 ப்ளஸ் டிக்கு பதிலாக -3. அப்போ -3 உள்ளே கொண்டு வந்து என்ன வரும்? -3n -3 × -1 + 3. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். n கண்டுபிடிக்கணும். வழக்கம் போல் ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ண முடியும். எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுதோ அவ்வளோ கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? இதில் இன்னும் கொஞ்சம் கூட நான் பண்ணுறேன். ஈக்குவல் டு n/2 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 51 - 3n. இப்போ இது ரெண்டுலேருந்து எதை வெளியில் எடுக்கலாம்? 3ஐ வெளியில் எடுக்கலாம். கரெக்டாக? 3ஐ வெளியில் எடுத்தால் என்ன வரும்? இங்கே 17 - n வரும். கரெக்டாக பண்ணுறோமா? ஆமாம். ஸோ இப்போ இந்த இது நமக்கு தேவையில்லை. இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. -351 பேஸில் உள்ள கீழே உள்ளது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும். ஈக்குவல் டு n × 17 - n. 1 இங்கே 1 1 7. அப்போ -3 3
4 ஈக்குவல் டு n இன்ட்டு 17 மைனஸ் 8. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், எதுக்கு ஆன்சர் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து இதே மாதிரி இப்போ தான் பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான சம் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஓகேவா, என்ன வரும் அப்படின்னா 40 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உறுப்புகள்னு கொடுத்தாலே என்ன பண்ணுவோம், ஒற்றைப்படையாக போகுது, உறுப்புகள்னு முடிச்சிருக்காங்க. அப்போ என்ன நம்பர் வந்திருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். ஓகேவா, 1600 பாருங்க. இந்த மாதிரி சம்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம இந்த சாப்டர் பார்க்காம போயிருந்தோம் அப்படின்னா இந்த சம்லாம் நம்ம அட்டன் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப சிம்பிளான சம். கரெக்டாக, அடுத்து ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் 23 செடிகளும், ரெண்டாவது வரிசையில் 21, மூணாவது வரிசையிலும் 19, அதாவது 2 கம்மி பண்ணிகிட்டே போகிறாங்க. கடைசி வரிசையில் லாஸ்ட் டேர்ம் வந்து என்ன அப்படின்னா 5 இருக்குது. ஏன்னா மொத்த வரிசையும் எண்ணிக்கை டோட்டலாக எவ்வளோ ரோஸ் இருக்குது டோட்டல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இருக்குது. 1 ஃபஸ்ட்டு இதில் 23 வச்சுருக்காங்க, அடுத்து 21, அடுத்து 19, அப்போ அடுத்து 17, இந்த மாதிரி அடிக்கிட்டே வருவாங்க. அப்போ இந்த மாதிரி எத்தனை ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம n கண்டுபிடிக்க ஃபார்முலா L மைனஸ் A/D ப்ளஸ் 1. L வந்து என்ன, கடைசியாக 5 மைனஸ் 23, D வந்து என்ன, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ 21 மைனஸ் 23 ஆன்சரு -2ன்னு வரும், ப்ளஸ் 1. அப்போ கழிச்சிங்கன்னா -18/-2 +1. இது நம்ம கேன்சல் ஆகிடும். 9 + 1 ஆன்சரு 10ன்னு வரும். ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தியரி ப்ராப்ளமாக கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஒரு மனிதன் 5 நாட்களில் 100 திராட்சைகளை சாப்பிட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாள் சாப்பிட்டதை விட 6 திராட்சைகளை கூடுதல்னு வந்துருச்சு. அப்போ கொடுத்துருக்கிறது ஏபி வைத்து கொண்டால் முதல் நாளில் எத்தனை திராட்சைகளை சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு 5 நாள் இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணுமா, 100 வரணும். ஓகே, சும்மா பேசிக்காகவே நம்ம போட்டுடலாம், ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். முந்தைய நாள் சாப்பிட்டதை விட 6 திராட்சைகளை கூடுதலாக சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு டே என்ன சாப்பிட்ருப்பான், எவ்வளோ சாப்பிட்ருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தோடையும் ஒரு 6 ஆட் பண்ணிட்டே போவோம். ஆப்ஷன் வந்து போவோம். ஃபஸ்ட்டு 8, அடுத்து 14, அடுத்து 20, 26, 32ன்னு வரும். கரெக்டாக, இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்களேன். 22, 42, 68, 70, 100. ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நம்ம கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 100 வருது. அப்போ ஃபஸ்ட்டு டே எவ்வளோ சாப்பிட்ருப்போம் அப்படின்னா 8. இப்போ இதில் போட்டு பாருங்களேன். 12 6 கூட்டிகிட்டு போகணும். ஏன் அப்படின்னா 6 இது அதிகமாக சாப்பிட்டு போகிறான். 18, 24, 30, 36, 66, 70, 90, 108. அப்போ இது வராது. ரிமைனிங் ரெண்டுமே நமக்கு வராது. ஏன் அப்படின்னா இதில் கொஞ்சம் டே போனதுக்கப்புறமே 3 நாள் போனதுக்கப்புறமே எனக்கு 100+ போயிடும். இதுலேயும் 100+ போயிடும். அப்போது ஏ ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்குது. இது ஒரு 5 நாள் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம ஈஸியாக போட்டோம். இதே ஒரு 20 நாள் 30 நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நமக்கு சூட் ஆகுது. ஓகே, அப்போ ப்ராப்ளம் படி எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதான் ஃபார்முலா. இன்ட்டு டி. சரிங்களா, அப்போ மொத்தமாக எத்தனை நாள் சாப்பிட்றேன், 5 நாள். அப்போ n = 5. 5 நாள் சேர்த்து எவ்வளோ திராட்சை சாப்பிட்றேன், 100 திராட்சை சாப்பிட்றேன். பொது வித்தியாசம், மொதல் நாள் சாப்பிட்டதை விட அடுத்த நாள் 6 அதிகம். அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் பார்த்தா 6ன்னு வரும். 6 கூட்டிகிட்டு போகுது. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 100, n வந்து 5/2, ஏ தான் கண்டுபிடிக்கணும். 4ன்னு வரும். 4 24. கரெக்டாக, அப்போ 100 = 5/2. ஒரு 2 காமனாக எடுத்துருங்க. ஏ + 12ன்னு வரும். இது எதுவும் கேன்சல் ஆகிரும். 1 5 5, 25 100. அப்போ 20 = ஏ + 12. +12 அந்த பக்கம் போனால் -12. 20ல் 12 போயிடுச்சுன்னா ஏ = 8. ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளம் படி சம்மு படி நம்ம சால்வ் பண்ணுறது. 5 நாள்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்து ஈஸியாக போய்கிட்டோம். நம்ம நேரத்துக்கு
ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே எனக்கு கரெக்டாக வச்சுட்டாங்க. மேபி ஒரு சில நேரம் சி அல்லது டியில் தான் நமக்கு ஆப்ஷன் இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது படியும் பார்த்துக்கோங்க, ப்ராப்ளம் படியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 5 நாளைக்கு அதிகமாக போக போக நம்ம இப்படி எழுதி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம இப்படி சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 cube + 2 cube + 3 cube எக்ஸெட்ரா n cube. இங்கே வந்து n வராது, k வரும். ஏன்னா k தானே கேட்குறாங்க, அப்போ இங்கே k தான் வரும். k cube = 4356 எனில் k இன் மதிப்பு என்ன? இப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். Four three five six. ஃபார்முலா என்ன? k into k plus 1/2 whole square equal to 4356. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்னா k into k plus 1/2 equal to square root of 4356. இந்த மெத்தட் தான் 4356. கடைசியாக ரெண்டு நம்பராக பேர் பண்ணுவோம். இங்கே ஒரு நம்பரு, அதே நம்பர் இங்கேயும் போடணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது அல்லது இதோட கம்மியாக வரும். அப்போ 6 போடலாம். 6 6 36. 7 போட்டால் எக்ஸஸாக போயிடும். ரிமைனிங் ஒரு 7. 6 2 12. 4 போட்டு பாருங்கள். இங்கே ஒரு நம்பரு, இங்கே 4. 756 வரும். 12. இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் கீழேயும் போடணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 756 அல்லது அதோட கம்மியாக வரும். இங்கே 4, இங்கே 4. 4 16 1 9. கரெக்டாக வரல. அப்போ 6 போட்டு பார்ப்போம். 4 வராது. சரிங்களா, ஒரு நாள் 4 தான் நமக்கு வருது. சரிங்களா, ஆனால் நமக்கு 756 வரும். அப்போ 1 2 6 போட்டு பார்ப்போம். 6 6 36. ரிமைனிங் 3 1 7. 756. அப்போ 6 நமக்கு கரெக்டாக வரும். 66. k into k plus 1/2 equal to 66 வரும். இதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் தான். என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க? 11 10 12 9ன்னு கொடுத்துருக்காங்க. 11 10 12 9. சரிங்களா, ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கேக்கு பதிலாக 11 போடுங்க. 11 into 12/2. 1 இங்கே 6. 11 6 66. முதல்ல போடும்போதே நம்ம கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ரிமைனிங் வராதுன்னு செக் பண்ணி பார்த்துருங்க. 10 into 11/2. 1 இங்கே 5. ஆன்சரு 55. ரிமைனிங் 2 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஷன்லேருந்து தான் போகணும். இதை காரணிப்படுத்துறதுலாம் ரொம்ப பெரிய வேலை. ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். நமக்கு ஆப்ஷன்லேருந்து போகிற மாதிரி தான் எல்லா சம்முமே நம்ம கேட்குறாங்க இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 2, 3 1 2 கூட்டுத்தொடர் வரிசையில் 21வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கூட்டுத்தொடர் வரிசை தான். இந்த மாடலில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். 2 2 3 6 6 + 1 7/2. அடுத்து 5 எக்ஸட்ரா. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T21 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி பாருங்கள். ஓகேவா, TN ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். A + n - 1 D. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஸோ இதுவும் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, ஏபியில் SN ஃபார்முலா அதை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். இங்கே என்னாவது உறுப்பு TN நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4n - 3. என்ன கேட்குறாங்க? முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் S28 வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். A + L. இப்போ வரைக்கும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா n மட்டும்தான் தெரியும். n வந்து எவ்வளவு? 28. நான் A கண்டுபிடிக்கணும், L கண்டுபிடிக்கணும். A கண்டுபிடிக்கிறது ஈஸி. n-க்கு பதிலாக 1 போடுங்க. அதுதான் என்னோட A. 4 - 1 ஆன்சர் 1 which is equal to A. L கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4 × 28 - 3. 28 × 4 என்ன வரும்னா 25 நாங்க 100, 3 நாங்க 12, 112 -3 ஆன்சரு 109. சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 28/2. A வந்து 1 + 109.
அப்போ 28/2 இன்ட்டு 110 55. இது ரெண்டையும் பிறகுனீங்கன்னா ஆன்சர் வரும். சரிங்களா? கடைசி 0ன்னு முடியுது. 0 முடிகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ பெருக்கி பார்த்துடலாம். பெருக்கி பார்த்தா என்ன வரும்னு பாருங்க. இந்த 28 எப்படி பிரிக்கலாம்? 14 × 2ன்னு பிரிக்கலாமா? 55. 55 × 2 அப்படின்னா 110. அப்போ 0. 11 × 14 பெருக்கிறது ஈஸி. 1 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 1540. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து 2 சம் ஹோம்ஒர்க் தான். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். கரெக்டாக? அப்போ சம்மை ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சம்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி சம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? இது வந்து அந்த ஏபியில் கூடுதல் அதில் கடைசி சம்மாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த சம்மும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிச்சிங்களா? எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ரீவியஸ் இயரில் நிறையா சம்மும் வந்து நம்ம வித்தியாசமாக தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கரெக்டாக? எல்லா வீடியோலையும் நம்ம பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கனிவன் முல்லை அந்த கிளாஸ் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா இதில் மேக்ஸிமம் சம்ஸ் வந்து நம்ம பார்த்த கான்செப்ட் கிடையாது, நம்ம படித்ததை அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எண்ணியல் டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது. ஆனால் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 23 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிலபஸில் இல்லை, அதனால் எனக்கு பார்க்க தேவையில்லை அப்படின்றது எதுவுமே நமக்கு கிடையாது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.